சரி, நல்லா listen. In this problem we have to use conditional proof. Conditional proof means CP rule. CP rule, conditional premises or conditional proof we have to use. Here this is the conclusion. They will give the conclusion initially. A tends to negation D is a conclusion. From the premises A tends to B or C, B tends to negation A and D tends to negation C. இது எல்லாமே ஒரு பாஸ்கெட் உள்ள இருக்குது. இது எல்லாமே எங்க இருக்குது? ஒரு பாஸ்கெட். அதை கரெக்டா நீங்க வந்து என்ன செய்யணும்? ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். இதெல்லாம் பாக்ஸ் பாஸ்கெட்ஸ் உள்ள இருக்குது எல்லாமே. ஓகேவா? listen. In conditional proof, first we have to choose the values from proof. Proof la irundha edukkom. இதான் என்னது? Proof. So proof la உள்ள left side la என்ன values இருக்கோ அதான் first எடுக்கணும். அதுக்கு பேரு additional premises தெரியுதா? or assumed premises. So இதுல வந்து நமக்கு statement இங்க என்ன செய்வோம்? ரூல் தானே? ரீசன் அதுதானே? ரீசன் போட்டுக்குமா ரூல் போட்டுக்குமா? ரீசன் என்ன ரீசன் அப்படின்னு ரீசன் சரிதா? சரி, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த கண்டிஷனல் ப்ரூஃப் அப்படின்னு क्वेश्चन பேப்பர்ல ஒரு வேர்ட் இருக்கும், கண்டிஷனல் ப்ரூஃப். அப்புறம் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா பாத்துங்க, ஆன்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிதா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஆன்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதை எடுத்துற கூடாது. இருக்குல்ல, டென்ஸ் டு வச்சு தான் வரும் மேக்ஸிமம். கண்டிஷனல் ப்ரூஃப் மேக்ஸிமம் இப்படியே தான் வரும், டென்ஸ் டு. சோ ஏ ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஏ உடனே நீ சொல்லிட கூடாது ரூல் பி அப்படின்னு எழுதக்கூடாது. பாஸ்கெட்ல இருந்து எடுக்கும்போது அது எங்க வரும்? ரூல் பி. சரிதா? ஒரு பாஸ்கெட்ல இருந்து ப்ரிமிசஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது அது என்ன வரும்? ரூல் பி. பட் இங்க எங்க இருந்து எடுக்கிறோம்? கன்க்ளூஷன்ல இருந்து எடுக்கிறோம். சோ இதோட நேம் வந்து அடிஷனல் ப்ரிமிசஸ் ஆர் அஸ்யூம்டு ப்ரிமிசஸ். நம்ம இன்டைரக்ட் மெத்தட்ல அப்படிதான் எடுத்துருக்கோம். கரெக்டானா? பாத்தியா? நல்லா பாத்துருப்பேன். சரி, சோ இது வந்து நம்ம என்ன செய்வோம்? அடிஷனல் ப்ரிமிசஸ். சரி, சோ இத நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் நல்லா பாத்துங்க. பாஸ்கெட்ல இருந்து சூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து பாஸ்கெட் இது வந்து given premises. இதெல்லாம் என்னது? given premises. பாஸ்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இத எடுக்கறேன். தக்காளி எடு. சரிதா? சூஸ் பண்ணி இத கொண்டு வந்திருக்கேன். A tends to B or C. நீ சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா கேட்டுங்க. இங்க A இருக்குது, அதுக்கு ரிலேட்டிவா உள்ளதை நம்ம என்ன செய்யணும்? சூஸ் பண்ணணும். சரிதா? சோ அதுக்கு வந்து ரிலேட்டிவ் என்ன இருக்குல்ல, சப்போஸ் இந்த டைம் லாஸ்ட்ல கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல இருக்குது, நீங்க லாஸ்ட்ல இருந்தே எடுக்கலாம். சரியா? ஒரு பாஸ்கெட்ல எல்லாமே இருக்குது, நீ எதனாலும் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, அதை எடுத்துட்டேன். இதுக்கு பேர் என்னது? ரூல் பி. சரிதா? பாஸ்கெட்ல இருந்து கை வச்சிட்டா ரூல் பி. அடுத்தது நெக்ஸ்ட் 3. பார்த்தாலே தெரியுது இந்த ரெண்டு என்னது? சேம். இந்த ரெண்டு என்ன இருக்கு? சேம். அப்போ ஏ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். சோ அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஏயும் கேன்சல் ஆயிட்டா மீதி யார் வருவா? பி ஆர் சி. பி ஆர் சி ல வந்து நிக்கும். பி ஆர் சி. சோ இதை நம்ம என்ன செய்யறோம்னா ரூல் டாட்டாலஜி அந்த ரூலை யூஸ் பண்ணிருக்கோம். எதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்? 1 and 2. சோ அதை வந்து கரெக்டா எல்லாம் மென்ஷன் பண்ணிரணும். 1, 2. 1, 2. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 4th. நல்லா பாருங்க. இந்த ஃபார்ம்ல இருந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. சரிதா? அப்ப இந்த ஃபார்மை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்ப அதுல வந்து நம்மளுக்கு இல்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் சைடுல நோட் பண்ணிக்க. P and Q can be written as PP cancel பண்ணி என்ன வரும்? Q. இத சைடுல நோட் பண்ணிக்க. சரிதா? நெக்ஸ்ட் 4th one. இத நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்னும் ஒரு ரூலை யூஸ் பண்ணி negation B tends to C. சரிதா? negation B tends to இத எப்படி எழுதிரலாம்ல? ரூல்ஸ் இருக்குல்ல, கையில பேப்பர் இருக்குல்ல, பாரு. சரி, சோ அது என்ன ரூல்? அப்ப இங்க என்ன செய்யணும்னா ரூல் டாட்டாலஜி 3 எல்லாம் செஞ்சிருக்கோம்.
டாட்டாலஜி ரூல் அப்ளை பண்ணிருக்கோம். சோ அதை மென்ஷன் பண்ணிரு 3. ஓகேவா? சரி, இப்போ பாரு அடுத்து நெக்ஸ்ட் 5. இது எதையும் கேன்சல் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இதுக்கு ரிலேட்டிவ் உள்ள அடுத்த ப்ரிமிசஸ் என்ன இருக்குது, பாஸ்கெட்ல இருக்குது. அதை நம்ம என்ன செய்யறோம், அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சரிதா? சோ அது என்னது, B tends to negation A. B tends to negation A. இதுக்கு பேர் என்னது, ரூல் P. இப்போ பாரு நமக்கு இங்க நெகேஷன் B இருக்குது, இங்க B இருக்குது. அப்போ அது ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத இருக்குல்ல. சோ நம்ம இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு. கான்ட்ரா பாசிட்டிவ் ரூல் என்னது, இது இங்க வந்துரும், அதுக்கு நெகேஷன் எடுத்துருவோம். இது என்ன செய்யும், இங்க போயிரும், அதுக்கு என்ன செய்வோம், நெகேஷன் எடுத்துருவோம். தெரியுதா? அதுக்கு பேர் தான் கான்ட்ரா பாசிட்டிவ். சோ இது இங்க வரும்போது ஏன் கன்வெர்ட் ஆயிரும், டென்ஸ் டு. இது அங்க போகும்போது என்ன ஆகும், நெகேஷன் P. கான்ட்ரா பாசிட்டிவ். இந்த ரூலுக்கு பேர் என்னது, கான்ட்ரா பாசிட்டிவ். இப்போ நம்ம இதுல எப்படி நோட் பண்ணோம், ரூல் T. T எதுக்கு, 5. இதுல அந்த ரூல்ஸ் வேணா நோட் பண்ணணும். P tends to Q can be written as negation Q tends to negation P. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நெகேஷன் எடுக்கணும். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நெகேஷன் எடுத்தா நெகேஷன் ஆஃப் நெகேஷன் என்னாகும், A. B வந்து என்னாகும், நெகேஷன். ஓகேவா? இப்போ பாரு நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வந்துரும் பாரு. நெகேஷன் B tends to C. இதுல எப்படி இருக்குது, A tends to negation B இருக்குது. அப்ப கனெக்டிவிட்டி உள்ள வருமா, நோ கனெக்டிவிட்டி. வேற எங்கேயாவது கனெக்டிவிட்டி இன்னும் இருக்குது, நீ இங்க இல்ல அப்படின்னா நேரா மேல போயிடணும். என்ன இருக்குது, இங்க இருக்குல்ல, A இருக்குதா, இங்க A இருக்குதா. அப்ப நம்ம ரூல் படி A என்ன செஞ்சிடலாம், கேன்சல். நீ இந்த ஸ்டெப் தான் வேணும்னு இல்ல, இதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், எனி ஸ்டெப்ஸ் we can follow any steps. எங்கேயாவது இருக்காது, அதை எடுத்து போட்டுறணும், அவ்வளவுதான். சரிதா? சரி, என்ன இங்க வந்துரு. 7th நல்லா பாத்துக்க. இதையும் கனெக்ட் பண்ணிருக்கோம். கனெக்ட் பண்ணும்போது A என்ன ஆயிரும், கேன்சல். A என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். என்ன வந்துரும், நெகேஷன் B. நெகேஷன் B. ரூல் T எதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்க, 1 and 6. 1,6. சரிதா? நம்மளுக்கு லாஸ்ட் ஆன்சர் வந்து என்ன வந்து இருக்கணும், A tends to negation D. அப்ப இந்த இதுல negation D வரும்போது நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து negation D கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இந்த மாதிரி and tends to போட்டு கனெக்ட் பண்ணலாம். யூசுவலா and போட்டு கனெக்ட் பண்ணுவோம். பட் நம்ம அங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம், இத அடிஷனல் ப்ரிமிசஸ் வந்து எங்க இருந்து எடுத்துறோம், ஆன்சர்ல இருந்து எடுத்தனால இந்த கண்டிஷனல் ப்ரூஃப்க்கு மட்டும் இப்போ ஒரு இடத்துல A இருக்குது, இன்னொரு இடத்துல நெகேஷன் D இருக்குது அப்படின்னா அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம், tends to போட்டு கனெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் and போட்டு தான் கனெக்ட் பண்ணணும். ஃபார் கண்டிஷனல் ப்ரூஃப்க்கு மட்டும் இந்த கான்செப்ட். ஓகேவா? சரி, அது நான் லாஸ்ட் ஆன்சர் வரும்போது உனக்கு தெரியும், பாத்துக்க. ரூல் 1,6. அடுத்தது நெக்ஸ்ட் பாஸ்கெட்ல இருந்து எடுக்க போறோம். அடுத்தது என்ன செய்ய போறோம், பாஸ்கெட். நெகேஷன் C இருக்குல்ல, அப்ப பாஸ்கெட் வேண்டாம், அடுத்துல இன்னும் இது பண்ணலாம். நல்லா பாத்துக்க. இதுல நெகேஷன் B இருக்குதா, இதுல நெகேஷன் B இருக்குதுல்ல. அப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டா நெகேஷன் B என்ன ஆயிரும், கேன்சல் ஆகி யார் வந்துருவா, C வந்துருவார். அப்போ இந்த ரூல் எழுதி வரணும். ரூல் T எதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்க, 4 and எதையும் 7. 4 and 7. தெரியுதா? சரி, என்ன அடுத்தது, என்ன லாஸ்ட்டுக்கு வந்துடலாம். D tends to negation C. 9th D tends to negation C. இதை யாருல எங்க இருந்து எடுக்கிற, பாக்ஸ்ல இருந்து எடுக்கிற. பாக்ஸ்ல இருந்து எடுத்தாலே நம்ம என்ன செய்யணும், ரூல் P. நெக்ஸ்ட் 10 பாரு. ஆன்சருக்கு நம்ம க்ளோஸ்ல வந்துட்டோம். இங்க C இருக்குது, இங்க யார் இருக்கா, நெகேஷன் C. ஓ, நெகேஷன் C இருக்குது. நம்ம அந்த கான்ட்ரா பாசிட்டிவ் போட்டு மாத்திரலாம்ல. இந்த மாதிரி இதை ஃப்ரண்ட்ல கொண்டு வரும்போது என்ன ஆகும், C வந்துரும். tends to இது என்ன ஆயிரும், நெகேஷன் D வந்துரும். இது வந்து ரூல் T. என்ன 9க்கு ரூல் T போட்டிருக்கோம். ரூல் T கான்ட்ரா பாசிட்டிவ். சோ அந்த ரூல்ல நம்ம என்னன்னு எழுதணும், நோட் பண்ணிடலாம், நோட் பண்ணாம இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. P tends to Q can be written as negation Q tends to negation P. அந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
சரி நெக்ஸ்ட் அடுத்தது 11th. இப்ப பார் சிசி என்ன ஆயிரும் கேன்சல் ஆகி யார் வருவா நெகேஷன் டி. லாஸ்ட்ல நம்ம கண்டிஷன் ப்ரூஃப் எல்லாமே இதை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம், இங்க உள்ளது லாஸ்ட் ஆன்சர்ல வந்து நிற்கும். தெரியுதா, அடுத்த ஸ்டெப் ஆன்சர் தான். ஓகேவா, இதெல்லாம் நீ வந்து எக்ஸாம்பிள்லாம் எனக்குலாம் இதெல்லாம் கன்ஃபியூஷனா இருக்குதுன்னா ஜட் பண்ணிடணும். கேட்டது கண்டிஷன் ப்ரூஃப், இதை எடுத்துரு அடிஷனல் ப்ரீமிஸ். லாஸ்ட் லைனுக்கு முன்னர் லைன் எது வரும் நெகேஷன் டி. வந்த வரலையோ சப்பிரு. தெரியுதா, போட்டுரு. அடுத்தது பாரு, இதுக்கு பேர் என்னது நெகேஷன் டி வந்திருக்குது. எதெல்லாம் கட் பண்ணி அப்போ ரூல் டி 8 10 8,10 ஓகேவா. சரி என்ன பாரு 12th ரூல் ஃபர்ஸ்டையும் அதையும் டென்ஸ் 2 போட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா டென்ஸ்ல இருந்தா யாரை எடுத்திருக்க ஏ எடுத்திருக்க. அஸ் யூசுவலா நம்ம ஆண்ட் போட்டு தான் கனெக்ட் பண்ணணும். பட் கண்டிஷனல் ப்ரீமிசஸ் மட்டும் என்ன செய்யணும் டென்ஸ் 2 போட்டு கனெக்ட் பண்ணணும். தெரியுதா, சோ A tends to நெகேஷன் டி. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்லாம் என்ன செஞ்சிருப்போம், ரெண்டை கனெக்ட் பண்ணா ஏ ஆண்ட் போட்டு நெகேஷன் டி போடுவோம். கண்டிஷன் ப்ரூஃப் மட்டும் நம்ம இதை எங்க இருந்து எடுத்திருக்கோம் ஆன்சர்ல உள்ள டென்ஸ்க்கு லெஃப்ட் சைடுல இருந்து எடுத்திருக்கோம். அதனால என்ன செய்வோம் டென்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணணும். தெரியுதா, இது ஃபார் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கண்டிஷனல் ப்ரூஃப். சரி இப்போ A tends to நெகேஷன் டி. இது என்ன ரூல் ரூல் டி. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்க 1,11 தெரியுதா. திஸ் இஸ் a கன்க்ளூஷன் வந்துச்சா. தெரியுதா, திஸ் இஸ் a கன்க்ளூஷன். நீ மைண்ட்ல வைக்க வேண்டியது ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட். ப்ரூஃப் தந்திருப்பாங்க, இதை தான் ப்ரூஃப் பண்ணணும். கண்டிஷனல் ப்ரூஃப்னு வேர்ட் இருக்கு, டக்குனு லெஃப்ட் சைடுல உள்ளதை இதை எழுது. தெரியுதா, அடுத்தது இது எங்க வரும் லாஸ்ட் ஆன்சருக்கு முன்னாடி வரும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டு ஆன்சர். ஓகே, தெரிஞ்ச கொஞ்சம் லாஜிக்கா வந்து இதுல உள்ள ரூல் படி போறவன் நிறைய கம்ப்யூட்டர்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுவான். ஆனா கொஞ்சம் கிரிமினல் மைண்டோடு யோசிக்கிறவன் கம்ப்யூட்டர்ல வைரஸ் ப்ரோக்ராம்லாம் எழுதுவான். அவனை விடைக்கு நிறைய சம்பாதிப்பான். தெரியுதா, இதான் மேட்டர். ஓகே, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்படியே படுத்து உறங்கிடுவோம். ஸ்டில்